அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது, என் மனைவிக்கு குழந்தை பேர் உண்டா, அதாவது எனக்கு குழந்தை பேர் உண்டா, எதுவும் தோஷங்கள் இருக்கிறதா என்று கேட்டு வருவார்கள். இதற்கு நாம் எவ்வாறு கூறுவது? உடனே தசாபுத்தி இதெல்லாம் எடுத்து நம்ம போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு அதை உடனே சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே குழந்தை பேர் இருக்காங்க, பார்த்த உடனே சொல்ல தெரியும். அப்போ எந்த ஒரு லக்னம் வந்தாலும் 7ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். காரணம், குழந்தை பேருங்கிறது மனைவிக்கு ஃபஸ்ட்டு. ஒரு ஆணுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது 7ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது 7ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் குழந்தை பேர் உள்ளதா, ஏன் 7ஆம் இடத்தை எடுக்க வேண்டும் என்று இந்த காலின் கடைசி இறுதியில் சொல்கின்றேன். இந்த 7ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டு இந்த 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தை சுபகோள்கள் பார்க்கின்றதா என்று குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம். இந்த கிரகங்கள் பார்த்தா என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தான விருத்தி உண்டு. கண்டிப்பாக அவர்களுக்கு சந்தான விருத்தி உண்டு. அதுபோல் இந்த 7ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள், 9ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அதில் தொடர்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஒன்று. அதுபோல் மனைவியுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவிக்கு 7ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அந்த மனைவியுடைய ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த இடங்களில் சுபகிரகங்கள் இருக்கிறதா, இல்லை சுபகிரகங்கள் இதை பார்த்ததா என்று பார்க்கணும். அப்படி சுபகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தான விருத்தி உண்டு. அதனுடைய தொடர்புடைய தசாபுத்தியில் ஏன் 7ஆம் இடத்தை எடுத்து சொல்ல வேண்டும்? பழமையான நூல்களில் நாம் படித்திருப்போம், படிக்காமல் இருப்போம். பழமையான நூல்களில் பெரிய வருசாதி நூல் என்று ஒரு நூல் விருதுபட்டி ராமலிங்க இவர் எழுதினது. அதில் பெரிய வருசாதி நூலில் தரிசனா காண்டம் அப்படின்னு எழுதுவார். அந்த தரிசனா காண்டம் தரிசிப்பது, ஒரு நபரை காண செல்வது, ஒரு நபரை எனக்கு தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வது தான் அந்த தரிசனா காண்டம் தான். அதனால் எனக்கு மகப்பேறு உண்டா, நான் குழந்தை செல்வங்களை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு உண்டா என்பதுதான் அவங்களுடைய முழுமையான கேள்வியினுடைய அடிப்படை. ஆகவே